ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாதாவரம் மில்க் காலனி டு ஷோலினர் வரைக்கும் ரன் ஆகிற ரெட் லைன் ரூட்டில் இருக்கிற ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூட்டில் நம்ம ஏற்கனவே கோயம்பேடு டு ஆழ்வார்த்தனர் வரைக்கும் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆழ்வார்த்த நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த டபுள் டெக்கர் ரூட்டில் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டபுள் டெக்கர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு எல்லோ லைன் போயிட்டு இருக்குது, அதுக்கு மேலே ரெட் லைன் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ரூட் ஃபுல்லாமே என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம சென்னையோட ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் ரூட் இந்த ஆழ்வார்த்த நகர் டு ஆலப்பாக்கம் வரைக்கும் உள்ள இந்த 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரப்போகுது. இதில் வந்து கீழே வந்து எல்லோ லைன், அதாவது புதுமல்லி பைபாஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு லைட் ஹவுஸ் வரைக்கும் ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ரெட் லைன், அது வந்து ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு மாதாவரம் மில்க் காலனி வரைக்கும் ரன் ஆகும் போது இதில் கீழே போகிற அந்த எல்லோ லைன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் 90% மேலே முடிஞ்சாச்சு. ஆல்ரெடி ட்ரையல் ரன் முடிஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரயில்வே போர்டும் அப்ரூவல் கொடுத்தாச்சு. இதில் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. அது வந்து சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் வந்து February 11 13 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க தொடர்ந்து அப்படி போவோம். February 20 நம்மளுக்கு சேஃப்டி சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னு சிஎம்ஆர்எல் நம்புறாங்க. ஸோ அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்ம பௌந்தமல்லி டு வடமல்லி ரூட் வந்து February லாஸ்ட்ல ரன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ ரெட் லைன் ரூட்டோட அப்டேட் பார்க்கலாம். இந்த கர்டர் லிஃப்டர் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் இதில் வந்து இந்த மேலே அந்த ரெட் லைன் ரூட்டில் இன்னும் ஒரு சில கர்டர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட்டான ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்மில் காங்கோஸ் லெவலில் ஆல்மோஸ்ட் நிறைய ஒர்க்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே போகிற பிளாட்ஃபார்மில் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது ஏன்னா எல்லோ லைன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த வலசரவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்னொரு லூப் லைன் வரப்போகுது. இந்த லூப் லைன் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது கீழே வந்து எல்லோ லைன் போகுது. ரெட் லைனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 கர்டர் இருந்தது. இப்போ 3ஆவதாக மிடில் இன்னொரு கர்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லூப் லைன் என்ன பண்ணுவோம், இந்த லூப் லைன் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா எல்லோ லைன்லேருந்து ரெட் லைனுக்கும், இல்லை ரெட் லைன்லேயே ட்ராக் சேஞ்ச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த ரெட் லைனில் இதில் வந்து ட்ராக் ஸ்விட்சிங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐ டைப் கர்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் 3 ட்ராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவுமே அந்த ட்ராக், அதாவது நம்மளுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்குரிய ட்ராக் எல்லாமே இதில் வரப்போகுது. ஸோ இதிலேருந்து அப்படியே இந்த லூப் லைன் அப்படியே தொடர்ந்து கீழே இறங்கிக்கிட்டே போகும். ஸோ இறங்கி அப்படியே எல்லோ லைனில் ஜாயின் ஆகும். வாங்க அப்படியே அடுத்தடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி போகிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது. அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு பில்லர்லையுமே இதோட ஹைட் அப்படியே குறைஞ்சிட்டு வரதை நம்மளால் எக்ஸ்பிளிசிட்டாகவே பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ட்ராக் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பில்லர்லையும் அந்த ஹைட்டு அப்படியே டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு எல்லோ லைனில் ஜாயின் ஆகும். அப்புறம் எல்லோ லைன்லேயும் வந்து நம்மளுக்கு ட்ராக் ஸ்விட்சிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே போகலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த எல்லோ லைனில் ஜாயின் ஆயாச்சு. ஸோ அந்த எல்லோ லைனில் ஜாயின் ஆக பிறகு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐ டைப் கட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து 3 ட்ராக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ அந்த காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் காங்கோஸ் லெவலில் வெளியிருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நிறைய ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பள்ளம் தோண்டியிருக்காங்க. ஸோ அதுக்குரிய கீழே பில்லர் போட ஒர்க்லாம் இப்போ தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இந்த ரூட் ரொம்ப நேரோ ரூட் அப்படிங்கிறதுனால இதில் லெஃப்ட் சைடில் என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் வாக் பண்ணி போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப நேரோ ரூட்டு. ஸோ அதனால் அந்த பக்கம் ஸ்டேஷன் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளை கண்டிப்பாக ஒரு 200-300 மீட்டர் நம்ம நடந்து தான் வந்தாகணும். ஸோ இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா பெண்டிங் ஒர்க்கும் முடிக்கிறதுக்கான ஒர்க்கை ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த ரோடு ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஹெவி வெஹிக்கிள்ஸ், அதாவது கர்டர் லிஃப்ட் பண்ணுறது, அதுக்கு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நிறைய இந்த ரூட்டில் நம்மளால் பார்க்க முடியுது.
ஸோ நம்ம ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ அந்த ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் ஒர்க்கு போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்லர் ஒர்க் முடிஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல, சைடில் வந்து இன்னொரு பில்லர் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ ஸ்டேஷன் ஒர்க் காங்கோஸ் லெவலில் சிமிலர் ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. மற்ற ஸ்டேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதே லெவலில் தான் போயிட்டுருக்குது. இந்த February 11 to 13 வரைக்கும் நடக்க போகிற இந்த சேஃப்டி கிளியரன்ஸில் பல விஷயம் செக் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா லிஃப்ட்டில் அப்புறம் எஸ்கலேட்டர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அப்புறம் ஃபயர் எக்ஸிட் அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, என்ட்ரி எக்ஸிட்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்களா, எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் எந்த அளவு பிளான் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து எதுவும் இன்பிட்வீன் ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா எப்படி பீப்புள்ஸை ரெஸ்கியூ பண்ணுவாங்க, அப்புறம் சிக்னல்லாம் ப்ராப்பராக இருக்குதா, அப்புறம் ஸ்டேஷன்ஸ்லலாம் சைன் போர்ட்லாம் எப்படி இருக்குது, பிளாட்ஃபார்முக்கும் ட்ராக்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, பேசஞ்சரால் கரெக்டாக ட்ரெயினில் ஏற முடியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சோன்னா வித்தின் த வீக்குள்ளே அவங்க வந்து டேட்டா ஃபைனல் பண்ணி இந்த ரூட்டில் ட்ரெயின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த ரெட் லைன் ரூட்லேருந்து எல்லோ லைன்லேருந்து ரெட் லைன் தனியாக பிரிஞ்சு டுவர்ட்ஸ் ஆலந்தூர் நோக்கி போகுது. அதில் வந்து இது வந்து ஜஸ்ட் ரோட்லேருந்து சைடில் உள்ள ஒரு தனியாக ஒரு சந்து வழியாக தான் போச்சுது. ஜஸ்ட் அதுலேயும் என்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள வரைக்கும் போய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் ஷேப்பில் டேர்ன் ஆகும். ஏன்னா அந்த சைடு போரூர் பிரிட்ஜ் இருக்கிறதுனால அங்கே போகாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்டில் டேர்ன் பண்ணி இந்த கர்வ் ஷேப்பில் போயிட்டு நம்மளுக்கு முகலிவாக்கம் பக்கத்தில் போயிட்டு அந்த ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் போயிட்டு ஜாயின் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கர்டர் ஒர்க்குமே முடிஞ்சாச்சு. ஃபைனலாக அந்த லாஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்குது. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம அந்த போரூர் ரோட்டில் ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ இதில் வந்து அந்த லாஸ்ட்டு 2 பில்லரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் ஏற்கனவே ஒரு சில டைப் கட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாமே நிறையா ஸ்டீல் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த சைடு அதாவது நம்ம போரூர்லேருந்து ஆலந்தூர் போகிற ரூட்டில் போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே நிறையா ஸ்டீல் கட்டர் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து போரூர் ஜங்ஷனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஐ டைப் அந்த கர்டரை அதில் ஒரு கர்வ் டைப்பில் ஸ்டீல் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம போரூர் ஜங்ஷன் வந்தாச்சு. இந்த போரூர் ஜங்ஷன் வந்து கிட்டத்தட்ட 95% ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே ஃபுல்லாமே ஸ்டேஷன் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஸ்டேஷனுக்கு அடியில் உள்ள இந்த காங்கோஸ் லெவல் அது எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் வந்து இன்னும் கிளாஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் டைல்ஸ் அதாவது கிரானைட் ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் 95% ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது இதிலலாம் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. இந்த முன்னாடி உள்ள அதெல்லாம் இந்த நேமிங் போர்டு வைக்கிறது அப்புறம் வந்து கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே பெண்டிங்கில் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. நம்ம சைடில் இருந்து பார்க்கும்போது இருந்தது அந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் இருந்து. ஆப்போசிட்லேயுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் அதில் வந்து கொஞ்சம் இடத்துல கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் மட்டும் தான் அதில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன் டார்கெட் தான். அதாவது ஸ்டேஷன்ஸ் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தான். இந்த வீடியோவில் நம்ம போரூர் ஜங்ஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து வர அடுத்த வீடியோவில் இந்த முகலிவாக்கத்துலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் என்ன ஒர்க் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தோம்ல இந்த 2 பில்லருக்கு நடுவில் ஐ டைப் கட்டர் 2 கட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கட்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுபோக இந்த அடுத்த 2 பில்லர்ஸையும் வந்து ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டீல் கட்டரால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை திறந்து வர ஸ்டேஷன்லாம் அடுத்த வீடியோவில் திறந்து வந்துட்டுருக்கு. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை திறந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் திறந்து வில் மீட் யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.